நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கி நல்ல நேரம் இல்லை, ஏன்னா பிரதமை. எப்படி இருக்க போகிறது? ஆனால் சில ராசிகளுக்கு நல்லா இருக்குது. யாருக்கு? அவங்களுக்கு நல்ல காரியம் செய்யலாம். சுபஹோரையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வியாழன் வெள்ளி 2 நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. உங்கள் பிறவி பலவீனம் என்ன? 3 நட்சத்திரத்துக்கும் பதட்டம் அதிகமாக இருக்குது. பரிகாரம் என்னன்னா தப்பிக்கலாம். அவசரம், குழப்பம், வேகம், தேவையற்ற வேகம், அசட்டு தைரியம் குறைக்கணும். பரிகாரம் முக்கியம். அனுகூலமான எண் பரிகாரம் பண்ணுனா 2 தெற்கு வெள்ளை வியாழன், 4 வடக்கு பச்சை வெள்ளி. இந்த 2 நாட்களுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஜனகரே போற்றி, ஜமதக்னியே போற்றி, பரசுராமனுடைய அப்பா ஜமதக்னி, ஜெய்மினியே போற்றி, பெரிய முனிவர் ஜெகத்குருவே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். எப்பெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கோ அப்பெல்லாம். இப்போ காய்ச்சல் வந்தால் கால்பால் மாதிரி இது. ஆமாம். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்ஃபோனில் இருக்குது. கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, நாய் நண்பர்களுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வியை தடுக்கலாம். வெற்றி வராது, தோல்வியை தடுக்கலாம், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர், பிரமாதம். வியாழன் வெள்ளி 2 நாளும் கில்லி கல்லக்கறிங்க. நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்ல நாள், சந்தோஷம். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. எதிரிகளும் உதவி செய்வார்கள். அப்புறம் என்ன? திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு வியாழன் வெள்ளி, 1 2 தெற்கு மேற்கு மஞ்சள் வெள்ளை வெள்ளி. 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். மறந்துடாதீங்க. மிதுன ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் சார் நைட்டு முடியுதா? சாயந்தரமே. இங்கே பாருங்கள், இன்றைக்கி நாள் முழுக்க சந்திராஷ்டமம், அவ்வளோதான். நாளைக்கு பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். இன்றைக்கி வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 பேருக்குமே சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. ஆமாம், ரிஸ்க் எடுக்க வேணாம். இன்றைக்கி வழிபாடுகள் நாங்கள் சொல்கிறோம், செஞ்சுருங்க. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். நாள் முழுக்க மனசுக்குள்ளே மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் பிரகலாதனே போற்றி, பிரம்மதேவரே போற்றி, பிருகுவே போற்றி, பிருங்கியே போற்றி, பிருங்கி முனிவர், பிருகு முனிவர். இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். நல்ல புத்தகம் ஒன்று கோயிலில் இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க. என்ன படிக்கிறது? அபிராமி அந்தாதி பாட்டு ஒரு 10 பாட்டாவது நிதானமாக படிங்க. நல்லது. ஆமாம், மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யல. அசைவ உணவு இன்னைக்கு வேண்டாம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. கடகராசிக்கார நேயர்களை, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நல்லா இருக்கு. 6 மணிலேருந்து சிறப்பாக இல்லை. ஆமாம், என்ன சிறப்பாக இல்லை? சந்திராஷ்டமம். ஆமாம், சாயந்தரம் 6 மணிலேருந்து மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. பவர் ஆஃப். புத்தி தடுமாறும். நல்லதெல்லாம் கெட்டதாக தெரியும், கெட்டதெல்லாம் நல்லதாக தெரியும். ஜாக்கிரதை. ஆமாம், கவனம். வழிபாடு முக்கியம். சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பரவாயில்ல. அப்போ எது வரைக்கும் நல்லா இருக்குது? பகல் 1:30 வரைக்கும் நல்லா இருக்குது. 1:30 to 3 ராகு காலம், அதனால் அதை விட்டுருங்க. 3 to 6 பரவாயில்ல, அப்புறம் சரியில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுகூலமான எண் பகல் 1:30 வரை 7 தெற்கு பச்சை. 3 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நேரமெல்லாம் இல்லை. வழிபாடு முக்கியம். மனசுக்குள்ளே நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி. சாயந்தரம்
அல்லது ராத்திரி விநாயக பெருமானுக்கு கோயிலில் கட்டாயம் தீபம் போட்டுடணும். அசைவ உணவு இன்றைக்கி வேண்டாம். ஆமாம், நாள் முழுக்கவே வேணாம். கவனம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இன்றைக்கி முக்கியமான முடிவெல்லாம் இன்றைக்கி எடுக்க வேண்டாம். வழக்கமான வேலைகளை செய்யுங்க. ஆமாம், 6 மணி வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை. 6 மணிக்கு அப்புறம் ஜாக்கிரதை. சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் கவனம். கோயிலில் போய் ஒரு நல்ல புத்தகம் ஒன்று படிச்சிருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கெல்லாம் சுண்டல் வேக வச்சு கொடுங்க, சுண்டல் கலந்த சாதம் கொடுங்க, நல்லது. நேயர்களே, நேற்றும் இன்றும், அதாவது சிம்ம ராசிக்கார நேயர்களை 2 நாளும் கில்லி கலக்கிறீங்க. உங்கள் பிறவி பலமான சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். பிரமாதம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் 2 நாளும் சூப்பர். திருஷ்டி இருக்குது, வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு, வியாழன். 7, 9 தெற்கு மேற்கு, பச்சை நீலம், வெள்ளி. 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். மறந்துடாதீங்க. கன்னிராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். 2 நாளும் கில்லி கலகிறீங்க. சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்ல நாள். அப்புறம் என்ன, கலக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கை வளமாகும். சூப்பர். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், வியாழன். 1, 5 வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு, வெள்ளி. 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். மறந்துடாதீங்க. துலா ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சிறப்பாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாட்களும் வீண் செலவு, வீண் கவலை இருக்குது. நிதானம், பொறுமை. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயக பெருமானுக்கும், 3 நட்சத்திரக்காரர்கள் வெள்ளிக்கிழமை விநாயகருக்கும் தீபம் போட்டுருணும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். நிதானம், கவனம். அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை, வியாழன். 9 வடக்கு பச்சை, வெள்ளி. பரிகாரம் பண்ணினால் இந்த 2 நாட்களுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஜனகரே போற்றி, ஜமதக்னியே போற்றி, பரசுராமனுடைய அப்பா ஜமதக்னி, ஜெய்மினியே போற்றி, பெரிய முனிவர், ஜெகத்குருவே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். எப்பெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கோ அப்பெல்லாம். இப்போ காய்ச்சல் வந்தால் கால்பால் மாதிரி இது. ஆமாம். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்ஃபோனில் இருக்குது. கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, நாய் நண்பர்களுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வியை தடுக்கலாம். வெற்றி வராது, தோல்வியை தடுக்கலாம். உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாளும் கில்லி சூப்பர், பிரமாதம், கலகிறீங்க. ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். வீண் செலவில்லை, கவலை இல்லை, வெற்றி, பதட்டம் இல்லை, உயர்வு, சந்தோஷம், நிம்மதி. அப்புறம் என்ன, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுங்க. வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். திருஷ்டி இருக்குது. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, பச்சை மஞ்சள், வியாழன். 3, 4 வடக்கு தெற்கு, வெள்ளை நீலம், வெள்ளி. 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்தால் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லைன்னா வேண்டாம். ஓம் புஷ்கரமே போற்றி, புரூரவசே போற்றி, புதனே போற்றி, சுக்கிரனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் அல்லது புஷ்ப மாலிகா அல்லது ராக மாலிகா புத்தகம் வாங்கி படித்து பாருங்க. நல்லது. ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறையும். நல்லது. ஆமாம், மறந்துடாதீங்க. வைத்தறிச்சல் குறையும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும் 2 நாளும். தனுசு ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. 2 நாட்களுமே பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், தேவையற்ற சிக்கல்கள், வம்பு, வழக்கு, ஜாக்கிரதை. 3 நட்சத்திரக்காரர்களுமே வியாழக்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமையும் 2 நாளும் போடணும்.
ஆம். நிதானம், பொறுமை, பேச்சிலே பொறுமை. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை வியாழன். 2 1 தெற்கு பச்சை வெள்ளி. இந்த 2 நாட்களுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஜனகரே போற்றி, ஜமதக்னியே போற்றி, பரசுராமனுடைய அப்பா ஜமதக்னி, ஜெய்மினியே போற்றி, பெரிய முனிவர் ஜெகத்குருவே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். எப்பெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கோ அப்பெல்லாம். இப்போ காய்ச்சல் வந்தால் கால்பால் மாதிரி இது. ஆமாம். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்ஃபோனில் இருக்குது. கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, நாய் நண்பர்களுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வியை தடுக்கலாம். வெற்றி வராது, தோல்வியை தடுக்கலாம், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கோபம், பிடிவாதம், வீம்பு, தேவையற்ற பேச்சு அதிகமாக இருக்குது. ஆனால் சரியாக தோணும். நம்ம பண்ணுறதெல்லாம் சரியாக இருக்கும். ஏன்னா கிரக நிலைகள் சரியில்லை இல்லை, அதனால் வழிபாடு முக்கியம். அனுகூலமான நாளாக இல்லை. பரிகாரம் பண்ணுனா அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை வியாழன். 1 வடக்கு வெள்ளை வெள்ளி. மனசுக்குள்ளே 2 நாளும் சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் சங்கடமாக இருக்கிறப்ப. ஓம் ஐராவதமே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, அனங்கனே போற்றி, கருடனே போற்றி, மருகனே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிக்கணும். என்ன படிக்கிறது? ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்கள், நல்லா இருக்கும். சிறுகதைகள் படித்து பாருங்கள், நல்லது. அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதே ஒரு நல்ல விஷயம். ஜெயகாந்தன் ஏழை எளியவர்களுக்கு சுண்டல் கொடுக்கலாம், மொச்சைக்கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம், பசுமாட்டுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா வெற்றி வருதுன்னு சொல்லவே முடியாது. வெற்றி வராது, தோல்வி தடுக்கப்படும், அவ்வளோதான். செஞ்சிருங்க, தப்பிச்சுக்கலாம். கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். நிதானம், பொறுமை. 2 நாளும் சிறப்பாக இல்லை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். நிதானம், கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை வியாழன். 7 வடக்கு வெள்ளை வெள்ளி. மனசுக்குள்ளே 2 நாளும் சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் சங்கடமாக இருக்கிறப்ப. ஓம் ஐராவதமே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, அனங்கனே போற்றி, கருடனே போற்றி, மருகனே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிக்கணும். என்ன படிக்கிறது? ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்கள், நல்லா இருக்கும். சிறுகதைகள் படித்து பாருங்கள், நல்லது. அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதே ஒரு நல்ல விஷயம். ஜெயகாந்தன் ஏழை எளியவர்களுக்கு சுண்டல் கொடுக்கலாம், மொச்சைக்கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம், பசுமாட்டுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா வெற்றி வருதுன்னு சொல்லவே முடியாது. வெற்றி வராது, தோல்வி தடுக்கப்படும், அவ்வளோதான். செஞ்சிருங்க, தப்பிச்சுக்கலாம். மீன ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர், கில்லி, கலகுறீங்க, பிரமாதம், சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, சந்தோஷம். நல்ல நாள். அப்புறம் என்ன, கலக்குங்க. 2 நாளும் கில்லி. உங்கள் பெருந்தன்மை, புத்தி கூர்மை, பிறவி பலம், எதிரிகளும் உதவி செய்வாங்க, நல்லது. ஆம். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வியாழன். 2 1 தெற்கு வடக்கு பச்சை சிவப்பு வெள்ளி. 2 நாளும் மனசு சங்கடமாக இருந்தால் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள், இல்லைன்னா வேண்டாம். ஓம் புஷ்கரமே போற்றி, புரூரவசே போற்றி, புதனே போற்றி, சுக்கிரனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் அல்லது புஷ்ப மாலிகா அல்லது ராக மாலிகா புத்தகம் வாங்கி படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறையும், நல்லது. ஆமாம், மறந்துடாதீங்க. வைத்தறிச்சல் குறையும், வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும் 2 நாளும். நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். குரு பகவான் வக்ரத்தில் இருப்பதனாலே பெரிதாக பாதிப்பு கிடையாது. ரொம்ப வேகமாக முன்னாடி போகிறதோ ரொம்ப பின்னாடி வர்றதோ அதே ராசியில் நடந்துச்சுன்னா பாதிப்பு இல்லை, அவ்வளோதான், ஒரே வார்த்தை. குரு இப்போ அப்படியே தான் இருக்கார், வக்ரமாக இருந்தாலும் ரிஷபராசியிலே இருக்கிறார். எனவே பெரிதாக பாதிப்பு இல்லை என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.